கமுதியில் தமிழக வெற்றிக் கழக ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வீட்டில் தாக்குதல். தாயார், மனைவி காயம். 14 பேர் மீது வழக்கு பதிவு. ராமநாதபுரம், ஜூலை 21. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் சின்ன உடப்பங்குளம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மதன் வீட்டில் தாக்குதல் நடைபெற்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாவைக்க மாவட்ட செயலாளர் மதன் அளித்துள்ள புகாரில், தனது வீட்டிற்குள் புகுந்து கமுதி வடக்கு ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் தூண்டுதலின் பேரில் அவரது மகன் வசந்தமோகன் உள்ளிட்ட 13 பேர் வந்து அங்கு இருந்த அவரது தாயார் மற்றும் மனைவியை இரும்பு கம்பி, கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கியதுடன் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த மாவட்ட செயலாளர் மதனின் தாயாரும் மனைவியும் கமுதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மதன் அளித்த புகாரின் அடிப்படையில் CR நம்பர் 50/2026 என்ற எண்ணில் BNS பிரிவுகள் 189 2, 296 B, 115 2, 118 1, 324 2, 351 3 ஆகியவற்றின் கீழ் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கமுதி வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரின் உதவியுடன் அரசு ஒப்பந்த பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரங்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்ததாகவும், தாவைக்க மாவட்ட செயலாளர் மதன் அரசியல் வளர்ச்சியிலும் மக்கள் செல்வாக்கிலும் உயர்ந்து வருவதாலும் இந்த தாக்குதலை திமுக ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் நடத்தியதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.